கடலின் அடிப்பகுதியில் சுமார் 1000 அடி ஆழத்தில் வசிக்கக்கூடிய துடுப்பு மீன்கள் கரை ஒதுங்கியிருப்பது பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரழிவு, இயற்கை பேரிடர் வரக்கூடிய சமயத்தில் மட்டுமே இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கும் என்று புராணக் கதைகள் கூறுவதால் பலரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பான் கடல் பகுதியில் இந்த மீன்கள் கரை ஒதுங்கிய போது அங்கு பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரும் அழிவை ஏற்படுத்தியதாகவும் பலரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆழ்கடலில் மட்டும் வாழும் துடுப்பு மீன் ஆர்ஃபிஷ் ஒன்று மெக்சிகோ கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளது. டூம்ஸ்டே மீன்கள் எனவும் இந்த வகை மீன்கள் அழைக்கப்படுகிறன. வழக்கமான மீன்களைப் போல இன்றி நீளமான உடல்வாகு கொண்ட ஆரஞ்சு நிறத்தில் மிளிரும் தன்மை கொண்டதாக உள்ளது. கடலின் மேல் பகுதியிலோ கரைப்பகுதியிலோ பெரும்பாலும் தென்படாத இந்த மீன் ஆழ்கடலில் மட்டும் வசிக்கக்கூடியது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பான் கடற்கரையில் 20க்கும் மேற்பட்ட இந்த மீன்கள் கரை ஒதுங்கின. அதே ஆண்டு ஜப்பானில் மிகப்பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஜப்பான் வரலாற்றில் மிக மோசமான பேரழிவை ஏற்படுத்திவிட்டு சென்றது. எனவே தற்போது இந்த மீன்கள் கரை ஒதுங்கியிருப்பது பேரழிவுக்கான அறிகுறி என்று சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள். பருவநிலை மாற்றம் காரணமாக கால சூழல் மாறி வரும் நிலையில் ஏதேனும் பெரிய அளவில் இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பு இருக்குமோ என்ற அச்சத்தில் நெட்டிசன்கள் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள். அதேவேளையில் சிலர் இதனை மறுத்தும் பதிவிட்டுள்ளனர். இந்த மீன் வகைகள் உயிரிழந்தாலோ நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ தனது இருப்பிடத்தில் இருந்து திசை திருப்பப்படாலோ இப்படி கரை ஒதுங்குவது இயல்புதான் என்று பதிவிட்டு இருக்கிறார். நிபுணர்கள் கூறுகையில் கடலின் தன்மை மாறுதல், அதாவது எல் நினோ, லா நினா ஆகியவை காரணமாக கடலில் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த வகை மீன்கள் அதிக அளவில் வெளியில் தென்படும். தண்ணீரின் வெப்பநிலை, காயங்கள், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ இவை கரை ஒதுங்க வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள்.